சினிமா பத்திரிகையாளர் வெற்றி அவர்கள் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு வெற்றி, இணைப்பில் இருந்தமைக்கு மிக்க நன்றி. விருது பட்டியலை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். நிறைய எதிர்பார்த்தோம், ஆனால் பொன்னியின் செல்வன், திருச்சிற்றம்பலம்னு ரெண்டு படம் மட்டும் தான் நம்ம லிஸ்ட்டில் இப்போ வந்திருக்கு. இந்த வெற்றி பட்டியலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போதைக்கு மகிழ்ச்சியா இருக்கு. அதாவது மணிரத்னம் ஒரு படம் இயக்குறார் அப்படின்னு இயக்கி வெளிவருது அப்படின்னும் போது தேசிய விருதுகள் அந்த காலத்திலிருந்தே அவருடைய படங்களுக்கு கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. அது பொன்னியின் செல்வன் மூலமாவும் திரும்பவும் நிரூபணமாயிருக்கு. 4 விருதுகள் கிடைச்சிருக்கு. இன்னும் நான் கூடுதலா சில விருதுகள் கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன் அந்த படத்துக்கு. நான் குறிப்பா அந்த படத்துல சிறந்த துணை நடிகைக்கான விருது ஐஸ்வர்யா ராய்க்கு கிடைக்கும்ட்டு நான் பார்த்தேன். மந்தாகினியா அவங்களுடைய ஆக்டிங் அந்த படத்துல மந்தாகினியாவும் அவங்க இன்னொரு கதாபாத்திரத்தையும் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தது ரொம்பவே எதிர்பார்த்தது. அது கொஞ்சம் ஏமாற்றமா இருந்தது. திருச்சிற்றம்பலம் உண்மையிலே எதிர்பார்க்காத ஒரு அவார்டு அது. ஏன்னா அந்த படத்தை நம்ம எல்லாருமே ஒரு கமர்ஷியல் ரீதியான ஒரு படமா தான் நம்ம பார்த்து ரசிச்சுட்டு இருப்போம். உணர்வுபூர்வமான நடிப்பை நித்யா மேனன் அந்த படத்துல வெளிப்படுத்தி இருந்தாங்க. பட் அந்த படத்துக்கு தேசிய விருது, அவங்களுக்கு தேசிய விருதுங்கிறது ரொம்ப சர்ப்ரைஸ், ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒரு தேர்வா தான் நான் அதை பாக்குறேன். கமெண்டா வாங்கியிருந்தா கூட அந்த படத்துல தனுஷு கூட கொடுத்துருக்கலாம். ஏற்கனவே தனுஷுக்கு அவர் 2 முறை இதே மாதிரி அவர் தேசிய விருது பகிர்ந்துகிட்டதால நித்யா மேனனுக்கு கொடுத்து சூஸ் பண்ணிருப்பாங்க. தனுஷை விட அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு முன் வந்திருப்பாங்கன்ட்டு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி சாங்கும் சர்ப்ரைஸான ஒரு விருது தான். அதுல நடன இயக்குனர்கள் ஜானிக்கும் சதீஷ் கிருஷ்ணனுக்கும் திருச்சிற்றம்பலத்துல அந்த மேகம் கருக்காதா பின்னே பின்னே பாடல் அதுவும் ஒரு அருமையான ஒரு நடனம், ரொம்பவே அதிரடியான ஒரு நடனமா இல்லாம அந்த நடனம் ரொம்பவே அப்போ ரசிகர்களை ஈர்த்தது. படம் வெளிவந்த பிறகுதான் அந்த நடனம் மக்களுக்கு உங்களுக்கு தெரிய வந்தது. ஏன்னா சாங்கா வரும்போது ஒரு பெரிய இம்பாக்ட் அந்த பாட்டு ஏத்தல. பட் பாடலோட இணைந்து வரும்போது அதனுடைய இம்பாக்ட் அதிகமா இருந்தது. பொன்னியின் செல்வன் ரகுமான் ஏ ரகுமான் பின்னணி இசை எனக்கு தெரிஞ்சு தேசிய விருதை ஒரு 7வது முறை பெறுகிறார்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ரோஜா படத்துக்கு, மின்சார கனவு படத்துக்கு, கன்னத்தில் முத்தமிட்டால் படத்துக்கு, காற்று வெளியிட, இந்த 4 தமிழ் படங்களுக்காக வாங்கியிருக்காரு. அப்புறம் ஹிந்தியில லகான் படத்துக்காகவும் மாம் படத்துக்காகவும் வாங்கியிருக்காரு. இப்ப திரும்பவும் பொன்னியின் செல்வன் படத்துக்காக அவருக்கு சிறந்த பின்னணி இசைங்கிறது வரவேற்கக்கூடிய ஒன்று. அதுவும் ரவிவர்மன் ஒளிப்பதிவு உண்மையிலேயே ஒரு பொருத்தமான தேர்வு. அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன் படத்துல சிறந்த சவுண்ட் டிசைனிங்கா ஆனந்த் கிருஷ்ணமூர்த்திக்கு கொடுத்திருக்காங்க. பொன்னியின் செல்வனுக்கு இன்னும் கூடுதலா சில விருதுகள் எதிர்பார்த்தேன். நான் முதலே சொன்ன மாதிரி ஐஸ்வர்யா ராய்க்கு ஒரு சிறந்த துணை நடிகைக்கான விருது ஒரு கொடுத்திருந்திருக்கலாம். அதுக்கப்புறமா ஆடை வடிவமைப்புக்கு கொடுத்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். அது அந்த 2 ஒரு சில விருதுகள் அந்த படத்துக்காக மிஸ் ஆயிருக்குன்ட்டு நான் நினைக்கிறேன். சிறந்த நடிகர் அப்படின்னு பார்க்கும்போது காந்தாரா படத்துக்காக ரிஷப் ஷெட்டிங்கிறது ஒரு எதிர்பார்த்த ஒரு இதுதான். ஏன்னா அந்த 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 வருடத்துல வந்த படங்கள், ஏன்னா அப்போ கொரோனா ஒரு செகண்ட் வேவுக்கு அப்புறமா ஒரு காலகட்டம் அது. அந்த டைம்ல கிடைச்சது. நான் இன்னும் ஒண்ணு எதிர்பார்த்து கொஞ்சம் இதுவானது சாணி காகிதம் படத்துக்கு வந்திருக்கலாமோ அப்படின்ட்டு நான் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதுல அந்த படத்துக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன் நான். அதுக்கப்புறம் அதுக்கு இல்லாம போயிடுச்சு. ரகுமான் இன்னொன்னு குறிப்பா மிஸ் ஆனதுன்னு நான் நினைக்கிறது விக்ரம் படத்துக்கு அன்பறிவுக்கு நான் அதுக்காக கொடுப்பாங்கன்னு பார்த்தேன். விக்ரம் படத்துக்காக அன்பறிவுக்கு சிறந்த ஸ்டன் மாஸ்டர் விருது கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா KGF 2 படத்துக்காக கொடுத்திருக்காங்க. பரவாயில்ல, ஏற்கனவே ஒரு KGF 1க்காகவும் விருது வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன் அன்பறிவு பெஸ்ட் ஸ்டன் மாஸ்டரா. ஒரு சில விருதுகள் நம்ம மிஸ் பண்ணிருக்கலாம் நினைக்கலாம். ஆனாலும் மற்ற மொழி தேர்வுகள் எப்படி இருக்குங்கிறது இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். தமிழுக்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் ஏமாற்றமா, இல்ல இதுவே நமக்கு போதுமா, நம்ம திருப்தி பட்டுக்கலாமான்ட்டு நாம நினைக்கணும். இல்ல, சிறந்த பெர்ஃபார்மன்சஸ் அப்படின்னும் போது சொந்த குரல்ல பேச வேண்டும் அப்படின்னு ஒரு விதி இருப்பதா சொல்லப்படுது. அதனாலதான் சில விருதுகளை நம்ம இழந்துட்டோமா இங்க? இல்ல, அது கடந்த சில வருடங்களாவே அதுதான் முன்னிருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிறது. அதெல்லாம் எப்பவுமே அது வேணும் அப்படிங்கறது. அதனாலதான் தமிழ் பேச தெரிஞ்ச நடிகைகளை தேசிய விருதுக்காக தேர்வு பண்ணும் போது இயக்குநர்கள் குறிப்பா சொல்லுவாங்க. அதனாலதான் சில வேற்றுமொழியிலிருந்து வரக்கூடிய நடிகைகள் கூட பாத்தீங்கன்னா நமக்கு அவங்க தமிழ்ல பேசுறதுக்கு ட்ரை பண்ண, குறிப்பா மலையாள நடிகைகளோ தெலுங்கு நடிகைகள் நம்ம பர்ஃபார்மன்ஸ் பேசும்போது ஓரளவுக்கு அவங்க தமிழை பேசுறவங்க. வட இந்திய நடிகைகள் வரும்போதுதான் அவங்களுக்கு தமிழ் மொழி ரொம்பவே அவங்களுக்கு பொருத்தம் இல்லாம இருக்கு. அவங்களால பேசவும் முடியல அதுக்கேற்றபடி.
இன்னும் ஒண்ணு நான் இதுல மிஸ் பண்ணதுன்னு சொன்னது, நான் கார்கி படத்துக்காக நான் வந்து அவங்க அப்ளை பண்ணாங்களா இல்லையானே தெரியல. அப்போ சாய் பல்லவி நடிச்ச ஒரு படம் வந்தது. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அந்த படத்துக்கு கூட ஏதாவது ஒரு கார்கிக்கு சிறந்த நடிகைக்கான விருது சாய் பல்லவிக்கு கொடுத்திருக்கலாங்கிறது. நிறைய பத்திரிகைகளுமே சொல்லியிருந்தாங்க இல்லையா, சாய் பல்லவி மம்முட்டி இவங்கள தான் ஃப்ரண்ட் ரன்னர்ஸ்னு சொல்லியிருந்தாங்க. 2 பேருமே இப்ப விடுபட்டு இருக்குன்னும் போது அது கொஞ்சம் ஏமாற்றம் தருது இல்லையா? இல்ல ஏமாற்றம் தான். நான் சாய் பல்லவிக்கு சரி, நம்ம ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, அவங்க அந்த அது கதாநாயகின்னும் போது ஒரு பேலன்சிங் பார்த்திருப்பாங்க. அந்த ஷேரிங்ல வரும்போது வேற்றுமொழி இன்னொரு நடிகைக்கு கொடுத்தாங்க இல்லையா, நித்யா மேனன் கூட ஷேரிங். அந்த ஷேரிங் இன்னொரு தமிழ் படத்துக்குன்னு சாய் பல்லவி கூட கொடுத்திருக்கலாமே. உண்மையிலேயே அந்த படத்துல சாய் பல்லவியோட பர்ஃபார்மன்ஸ் நித்யா மேனனோட பர்ஃபார்மன்ஸ்க்கு எந்த விதத்திலும் குறைவில்லாத ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் சாய் பல்லவியும் கொடுத்திருந்தாங்க. அதுவும் அந்த படத்தோட குறிப்பிட்ட கதாபாத்திரம் பாத்தீங்கன்னா அது சாய் பல்லவியோட அவங்க ஏற்று நடித்த கதாபாத்திரம் வந்து தன்னுடைய அப்பாவே குற்றம் செய்தவரா இருந்தாலும் அவங்கள நான் வந்து சட்டத்தின் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துவேன் அப்படிங்கிறது வந்து அந்த கதாபாத்திரத்தோட வேல்யூ இருக்கு இல்லையா. சாய் பல்லவி ஏற்ற அந்த அதனோட வேல்யூவே தனி. அது நான் அது வந்து அவங்களுக்கு கொடுத்திருந்திருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு நடிகருக்கும் நடிகைக்கும் வந்து இது மாதிரி வாய்ப்புகள் வந்து எல்லா படங்களுக்கும் அமையறது இல்ல, ஒரு சில படங்களுக்கு தான் அமையுது. நித்யா மேனன் வந்து தமிழ்ல அவ்வப்போது தான் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க ரெகுலரா தமிழ்ல அவங்க படமே பண்ணல. பட் இந்த படத்துல நித்யா மேனன் கிட்ட இருந்து இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் நம்ம ரசிக்கக்கூடிய அளவுக்கு அந்த கதாபாத்திரத்தை எழுதிய இயக்குனருக்கு போய் சேரும் குறிப்பா. ஏன்னா எல்லாருமே இன்றைய இளைஞர்கள் இருந்து நீங்க அந்த காலத்துல இருந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்படி ஒரு தோழி நமக்கு அமைய மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தை வந்து கொடுத்திருப்பாங்க நித்யா மேனன் அவங்க நடிப்புல. இப்படிலாம் நமக்கு ஒரு சப்போர்ட்டிவா ஒருத்தர் வந்து வீட்டுல நமக்கு யாரும் இல்லாத போது, இல்ல நமக்கு அந்த ஒரு அரவணைப்பு வீட்டுல இருந்து இல்லாத போது, இப்ப அந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா படத்துல வந்து அம்மா இல்லாத ஒரு கேரக்டர் தனுஷுக்கு அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்பா தான் அப்பாவோட சண்டை போட்டுட்டு அதிகமா பேசாம இருப்பாரு. தாத்தா கிட்ட மட்டும்தான் அவர் ஷேர் பண்ணிருப்பாரு. சோ தங்கிட்ட இருக்கிற தன் மனசுல இருக்கிற கவலைகளை சுக துக்கங்களை ஷேர் பண்ணிக்க கூடிய ஒரு ஒரு விதமான கதாபாத்திரம் வந்து ஒரு அந்த ஒரு தோழியா அவங்க நித்யா மேனன் அமைஞ்சாங்க அந்த படத்துல. அவங்களுடைய நடிப்பு வந்து நமக்கு அது ஒரு காதல்ன்ற ஒரு வடிவத்துல தனுஷோட பார்வையில இயக்குனர் எங்குமே கொண்டு போயிருக்க மாட்டார். அது ஒரு உண்மையிலேயே வந்து ஒரு வெற்றி இன்னொரு கான்ட்ரவர்சி ஒன்று போயிட்டு இருக்கிறது இப்போ ட்விட்டரில் என்னன்னு பார்த்தாங்களேன்னா, சொல்லுங்க, லிஸ்ட் வர்றதுக்கு முன்னாடியே நண்பகல் நேரத்து மயக்கத்துக்கு மம்முட்டிக்கு தான் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அடிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ரிஷப் ஷெட்டி பேர் வரும்போது அந்த 2 பெர்ஃபார்மன்ஸையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்களுடைய கருத்து என்ன? இல்லங்க, இதுல யாரு ஜூரி மெம்பர்ஸ் அப்படிங்கிற சில விஷயங்கள் நாம பார்க்கணும். தேசிய விருதுகள் பொறுத்த வரைக்கும் ஜூரி மெம்பர்ஸ் கிட்ட இருந்து என்ன மாதிரியான ஒரு சப்போர்ட் கிடைக்குது அப்படிங்கிறது இருக்கு. இப்ப தமிழ்ல இருந்து டைரக்டர் ஆர் உதயகுமார் வந்து ஜூரி மெம்பரா போயிருந்திருக்காரு. காந்தாரா படம் வரும் அப்படின்னும் போது அவரு காந்தாரா படம் ஆகட்டும், கார்த்திகேயா 2 தெலுங்குல பெஸ்ட் பிலிம் கொடுத்திருக்க படங்கள் ஆகட்டும், இந்த படத்துடைய தேர்வுலாம் ஒரு சார்புடைய தேர்வு அப்படின்ற மாதிரி பேசக்கூடிய விஷயங்கள் வரும். நிச்சயமா அது வரும். அது ஏன்னா காந்தாரா படம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இந்து கடவுள், நம்ம ஒரு கிராமத்து கடவுள், நம்ம ஊர்ல சொல்லக்கூடிய நம்ம கிராமத்து கடவுள் சொல்லுவோம். கர்நாடக மாநில தட்சிண கர்நாடகால இருந்த பேஸ் தான் அது எடுத்தது. சோ ஆளும் கட்சி என்னவா இருக்கோ அதுக்கேத்த கொள்கை ரீதியா சில தேர்வுகள் இருக்குங்கிறது பல வருடங்களா நடைமுறையில இருக்கிற ஒரு விஷயம்தான். அந்தந்த ரீஜனல்ல அவங்களுக்குன்னு ஒரு கோபம் வரதான் செய்யும். ஆக்சுவலி மம்முட்டிக்கு வந்து நண்பகல் நேரத்து மயக்கம் படமும் நான் பார்த்திருக்கேன். அந்த படத்துல மம்முட்டி நடிப்பு வந்து அவ்வளவு ஒரு இயல்பா இருக்கும். ஒருவேளை அது எதனால அந்த விட்டிருப்பாங்க அப்படின்னா, ஒரு சில தேர்வுகள்ல சொல்லுவாங்க, தேசிய விருது தேர்வுகள்ல வந்து இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு சர்ச்சை ஒண்ணு கிளம்பிச்சு. 3ஆம் பிறை படம் வரும்போது என்ன பண்ணாங்கன்னா, ஸ்ரீதேவிக்கு கொடுக்காம வந்து கமலஹாசனுக்கு கொடுத்தாங்க தேசிய விருது. அப்ப ஸ்ரீதேவிக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு அவங்களுக்கு வந்து இடையில வந்து அவங்க மனநிலை வந்து பாதிக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரம், அதனால மனநிலை பாதிக்கப்பட்ட கதாபாத்திரத்துக்கு தேசிய விருது இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து அப்போ வந்து பெரிய சர்ச்சையா வெடிச்சது. நான் சொன்னது 80கள்ல வந்த 3ஆம் பிறை படம். சோ அதே மாதிரி ஒருவேளை நண்பகல் நேரத்து மயக்கத்துல கொஞ்சம் அவர் ஒரு மனப்பிறழ்வுன்னு வேணா சொல்லிக்கலாம். அந்த நண்பகல் நேரத்து மயக்கம் அது ஒரு முன்ஜென்மத்து
ஞாபகம் அவருக்குள்ள வந்த மாதிரி, அதாவது இதுதான் அந்த கதாபாத்திர வடிவமைப்பு இருக்கும். ஒருவேளை அதனால வந்து ஒரு ஓட்டிங் வந்து குறைஞ்சிருக்கலாம். ஏன்னா ஜூரி மெம்பர்ஸ் எல்லாருமே ஓட்டிங் போட்டு தான் வந்து தேசிய விருதுகள் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி வந்து அந்த ஜூரி மெம்பர்ஸ் ஓட்டிங் வந்து மம்முட்டிக்கு வந்து குறைவா வந்திருக்கலாம். அப்படியே நீங்க பார்த்தா கூட அங்க நீங்க மம்முட்டியா இல்ல இங்க காந்தாராவா அப்படின்னு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு காந்தாராக்கு தான் வந்து உங்களுக்கு இருக்கிற ஜூரி மெம்பர்ஸ் எல்லாருமே சப்போர்ட்டிவா இருந்திருப்பாங்க. நான் இன்னும் சொல்ல போனா நான் காந்தாரா படத்துக்கு இன்னும் சில கூடுதல் விருதுகளே கிடைக்கும் தான் நான் எதிர்பார்த்தேன். நீங்க அந்த விதத்துல பார்க்க போனீங்கன்னா பொன்னியின் செல்வன் படத்துக்கு மட்டுமே 4 விருதுகள் கிடைச்சிருக்குல்ல. நீங்க காந்தாரா படத்துக்கு எத்தனை விருதுகள் கிடைச்சிருக்கு பாருங்க. பெஸ்ட் பிலிம் 1 கிடைச்சிருக்கு, பெஸ்ட் ஆக்டர் 2 தான் கிடைச்சிருக்கு இல்லையா? எத்தனை இப்ப நான் பார்த்த வரைக்கும் அதுதான் இருக்கு. நன்றி திரு வெற்றி, இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.